பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. இந்த அருமையான தினந்தோறும் ஆராதனையில் கலந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கவும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவும் ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைக்காக தேவனை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இது ஒரு நல்ல வாய்ப்பு என்றும் இது தேவன் எனக்கு திறந்து கொடுத்த ஆசீர்வாதமான கதவு என்றும் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் இப்படி அடிக்கடி வருவது, ஜனங்களோடு சேர்வது, பகல் நேரத்தில் ஆராதிப்பது, கர்த்தருடைய செய்தியையும் வசனத்தை போதிப்பது என்பது எல்லா நாளும் எல்லாருக்கும் எப்போதும் கிடைப்பது கிடையாது. ஆனால் கலந்து கொள்ளுகிற பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நடத்துகிற பாக்கியத்தை சில ஸ்தானாபதிகள் கொடுத்திருக்கிறார். வார்த்தையை பேசுகிற பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். இப்படி பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் பயன்படுத்துகிற அந்த தேவனுக்கு ஒரு கோடி நன்றி என்று தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் நல்லவன். இந்த நாளின் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 சாமுவேல் 12:24. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். இங்கு இந்த 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று பார்க்கிறோம். கடந்த வாரத்திலே மகிமையான கிரீடம் என்பதை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட தெளிவாய் பேசி நல்ல அபிஷேகத்திலும் அதை குறித்து ஒரு தெய்வீக சிந்தையும் நமக்கு கொடுத்தார். அந்த வரிசையில் இன்றைக்கு மகிமையான காரியங்கள் என்று பார்க்கிறோம். அந்த வார்த்தை விதமாய் சொல்லுவது, அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆம், இந்த வார்த்தையின்படி நாம் சிந்தித்தால், யோசித்தால், எவ்வளவோ மகிமையான காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்தார். மகிமையான காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்து கொண்டு இருக்கிறார். மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் நல்லவே, அது எவ்வளவு பெரிய காரியங்கள், என்னென்ன காரியங்கள், மகிமையான காரியங்கள் என்று சொன்னாலே நிறைய காரியத்தை நாம் பேசலாம். அதிலே அந்த மகிமையான காரியத்துக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வித்தியாசமான தேவனுடைய வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். தானியேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம். தானியேல் 2:38 வாசிக்கிறேன். சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. இங்கு ஆண்டவர் செய்த காரியம் எது, அவர் எதை செய்தார் என்று சொன்னால், இந்த தானியேல் 2:38 சொல்லுகிறது, ஆளும்படி செய்தார். ஆம், ஆளும்படி செய்தார். ஆளும்படி செய்தார் என்றால் என்ன அர்த்தம்? நமக்கு ஒரு உரிமை, நமக்கு ஒரு அதிகாரம், நமக்கு ஒரு அந்தஸ்து, நமக்கு ஒரு செல்வாக்கு, எல்லாவற்றை கொடுத்து இதை நீ நிர்வகித்துக் கொள், இந்த நிர்வாகம் உனக்குரியது, நீயே இதை நிர்வகித்து சூத்திரம் ஆண்டு கொள் என்று சொல்லுவதற்கு பேர்தான் சூத்திரம் ஆளுகை செய்யும்படி கட்டளையிட்டார் என்றார்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அவைகளை எல்லாம் ஆளுகை செய்தார். சரி, இந்த ஆளுகை செய்யத்தக்கதான அந்த பாக்கியத்தை இந்த தானியேலின் நாட்களிலே அந்த ராஜாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சோத்திரம் கர்த்தர் நல்லவே. இந்த ராஜாவுக்கு அப்படிப்பட்ட ஆளுகையை கொடுக்கும் போது அவர் எதன் மீது ஆளுகை செய்ய கட்டளையிடுகிறார் என்று சொன்னால், இந்த தானியேல் 2:38 பார்க்கிறோம், 4 காரியத்தை ஆளும்படி ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். முதலாவது நம்பர் 1, மனுபுத்திரரை ஆளும்படி அந்த ராஜாவுக்கு தேவன் கட்டளையிடுகிறார். இரண்டாவது, வெளியின் மிருகங்களை ஆளும்படி கர்த்தர் கட்டளையிடுகிறார். மூன்றாவது, ஆகாயத்து பறவைகளை ஆளும்படி கட்டளையிடுகிறார். நான்காவது, அந்த மனுஷனையே ராஜாவையே ஒரு பொன்னாக மாற்றி ஆளுகையின் மீது வைக்கிறார். அப்போ ஆளும்படி செய்கிற தேவன், அதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஓ சோதரம், மகிமையானவைகளை மகிமையான காரியங்களை செய்தார். யாருக்கு மகிமையான காரியங்களை செய்கிறார்? ஒரு சாதாரண மனுஷனை எடுத்து ராஜ்யபாரத்தின் மேல் உயர்த்தி அவனை ஓர் ராஜாவாய் மாற்றி அந்த ராஜாவுக்கு கீழே சகல அதிகாரத்தை கொடுத்து ஆளுகை செய்ய வைக்கிறார். இந்த ராஜா யார் என்று பார்த்தால், தானியேல் 2:1 சொல்வது, நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே என்று பார்க்கிறோம். அப்போ இந்த நேபுகாத்நேச்சார் ராஜா தான் ஆளுகை செய்கிற ஒரு மனுஷனாய் இருந்திருக்கிறார். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஒரு நேபுகாத் ராஜாவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆளுகையை கொடுக்கிறார். கடந்து போகட்டும். அப்போ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வைக்கிறார். அந்த பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் கொடுக்கிற உரிமை நேபுகாத்நேச்சார் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட ஆளுகை. இந்த ஆளுகையில முதலாவது ஆளுகிறது எது? மனுபுத்திரரை என்று சொல்லி அந்த தானியேல் 2:38 வாசிக்கிறோம். இந்த மனுபுத்திரரை ஆளுதல் என்றால் என்ன? இந்த மனுபுத்திரர் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 53ஆம் சங்கீதம் கர்த்தர் நல்லவர் 2வது வசனம். சங்கீதம் 53:2 வாசிக்கிறேன். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்திலே மனிதன் என்றால், மனிதர் என்றால், ஜனம் என்றால், ஜனங்கள் என்றால் யார் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனா மனுபுத்திரர் என்றால் யார்? அவர் மனுஷனையும் மனுபுத்திரனையும் என்று ஒரே வசனத்திலே பல இடத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மனுஷன் என்றால் யார், மனுபுத்திரர் என்றால் யார் என்று சொன்னா, இந்த மனுபுத்திரரை குறித்து வேதம் அழகாய் சொல்லுகிறது. அந்த சங்கீதம் 53:2 வசனத்திலே, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் மனுபுத்திரரை கண்ணோக்கிறார். அப்போ இந்த மனுபுத்திரர் என்றால் யார் என்று சொன்னா, தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனுஷன் தான் அந்த மனுபுத்திரர். இப்போ கர்த்தர் நல்லவே அந்த தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனுஷனை ஆளக்கூடிய அதிகாரத்தை இந்த நேபுகாத்நேச்சார் ராஜாவுக்கு கொடுக்கிறார். அதுதான் அவருக்கு அந்த தேவன் செய்த மகிமையான காரியங்களில் முதல் காரியம். இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை சுதந்திரவான்களும் சுதந்திரவதிகளுமாய் அழைத்திருக்கிறபடினால் நாம் ஒரு காலம் தேவையில்லாத மனிதர்களுக்கும் தேவையில்லாத காரியங்களுக்கும் அடிமைகளாக இருப்பதை தேவன் விரும்புவது இல்லை. காரணம், அவர் அடிமையின் ரூபம் எடுத்து வந்தபடியினால் அந்த அடிமையின் சாயலிலிருந்து நம்மை மீட்டெடுத்து கொண்டார். அவர் மீட்டெடுத்து கொண்டபடினால்தான் ஆளுகை செய்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னா சன்மார்க்கனும் இருப்பான், துன்மார்க்கனும் இருப்பான், பாவிகளும் இருப்பார்கள், பரதேசிகளும் இருப்பார்கள்,
கர்த்தரை நேசிக்கிறவர்களும் இருப்பார்கள், விரோதிக்கிறவர்களும் இருப்பார்கள். ஆனால் இதுல நாம் ஆளுகை செய்ய வேண்டியது யாரை என்று சொன்னால், அந்த தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஒரு மனுஷன், தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஒரு கூட்டம் இருக்குமானா அந்த கூட்டத்தை ஆளுகை செய்ய ஆரம்பித்தால் கர்த்தர் நல்லவன். அது கர்த்தர் செய்கிற பெரிய காரியங்களுக்கு, கர்த்தர் செய்த மகிமையான காரியங்களுக்கு ஏதுவாயிருக்கும். இப்போ தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனிதர்களை, மனுபுத்திரரை ஆண்டது யார்? மனுபுத்திரர் என்றால் தேவனை உணர்வுள்ளவர்களாய் தேடுகிறவர்கள். அப்ப இந்த உணர்வுள்ள மனிதர்களை ஆண்டது யாருனாக்கா சாமுவேல் தீர்க்கதரிசியத்தான் இதற்கு ஏற்ற உபமானமாக சொல்ல முடியும். நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் மோசை குறித்து சொல்லும் போது கூட எல்லாரும் தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவர்கள் என்று சொல்ல முடியாது. பவுலுடைய நாட்களில் கூட எல்லாரும் தேவனை தேடின உணர்வுள்ளவர்கள் என்று சொல்ல முடியாது. ஆனா சாமுவேல் தீர்க்கதரிசி நாட்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அன்றைக்கிருந்து அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியின் ஆளுகை, மனுபுத்திரரை ஆளுகிற ஆரம்பமே ஏலி என்கிற ஊழியக்காரனுடைய வீட்டில இருந்துதான் ஆரம்பிக்கிறது. அதன் பின்பு அவன் கர்த்தரோட பெத்தேலில் போய் அங்கு பலி செலுத்தும் போது எல்லாரும் கூடி வருகிறார்கள். வேதம் சொல்றது இஸ்ரவேலர் அனைவரும் கூடி வந்து, அப்போ தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனிதர்களை ஒரு ஆளுகிற நல்ல ஒரு மனுஷனாக, தேவ மனுஷனாக சாமுவேல் தீர்க்கதரிசி காணப்பட்டார். அந்த தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனுபுத்திரரை ஆண்டது நிமித்தமாகத்தான் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியினால் சவுல் போன்றவர்களை ராஜ பதவியிலிருந்து தள்ளவும் முடிந்தது. தாவீது போன்றவர்களை ராஜ பதவியில உட்கார வைக்கவும் முடிந்தது. சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னதானே எல்லா வார்த்தைகளும் நடக்கவும் ஆரம்பித்தது. அதை எல்லாரும் பின்பற்றவும் ஆரம்பித்தார். அப்படியானா மகிமையானவைகளை தேவன் செய்தார். அந்த மகிமையானவைகளை செய்கிற தேவன் இன்று முதல் ஒரு ஆளுகையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கள் அந்நியர்களாயிருக்கலாம், சுற்றிலும் இருக்கிறவர்கள் மற்ற மார்க்கத்தாராய் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் அப்படின்னா, இனி உங்களோடு நெருங்குகிறவர்களை, உங்களோடு இணக்கமாய் வருகிறவர்களை, உங்களோடு நண்பர்களாய், தோழர்களாய், தோழிகளாய் பாராட்ட விரும்புகிறவர்களை ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களை தர விரும்புகிறார்? நல்ல மனுபுத்திரராய் கொடுக்க போகிறார். அந்த மனுபுத்திரர் என்று சொன்னால் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்கள், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்கள். அந்த நல்ல தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் போது நீங்க எடுக்கிற முயற்சி, உங்க பிரயாசம்ல என்னவா மாறும்? கர்த்தர் மகிமையானவைகளை செய்தார் என்று சொல்லத்தக்கதானே நல்ல சாட்சி நடக்கும். இதுக்கு இன்னொரு ஓமையை கூட உங்களுக்கு அடையாளமாய் காண்பிக்கிறேன். அந்த நேபுகாத்நேச்சார் ராஜாவின் நாட்களிலே அங்கு சாத்ராக் இருந்தான், மேஷாக் இருந்தான், ஆபேத்நேகோ இருந்தான், மற்ற மந்திரவாதிகள் இருந்தார்கள், கல்தேயர் இருந்தார்கள், சூனியக்காரர்கள் இருந்தார்கள், மந்திரிகள் இருந்தார்கள், பிரதானமானவர்கள் இருந்தார்கள், தலையாரிகள் இருந்தாங்க. ஆனா நல்லா கவனிக்கணும், இவ்வளவு பேர் இருந்தும் அந்த நேபுகாத்நேச்சார் ராஜாவுடைய சொப்பனத்தை சொல்லவும் ஆள் இல்லை, சொப்பனத்துக்கு விளக்கத்தை கொடுக்கவும் ஆள் இல்லை. ஆனால் இதற்கு என்று அனுப்பப்பட்ட, இதற்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே நபர் யார்னா தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனுஷனாகிய தானியேல். தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனுஷனாகிய தானியேல் வந்த பின்புதான் சொப்பனமும் சொப்பனத்தின் விளக்கமும் அங்கு அழகாய் சொல்லப்படுகிறது. அப்படியானால் நம்மை சுற்றிலும் மந்திரவாதிகள் இருக்கலாம். மந்திரவாதிகள் என்றால் அவங்கள் சுடுகாட்டு பிணங்களை வைத்து பூஜை செய்கிறவர். அடுத்தது கல்தேயர் இருக்கலாம். கல்தேயர் என்று சொன்னால் ரொம்ப கடினமானவர்கள், பயங்கரமான மனிதர்கள் என்றார். அப்புறம்
சூனியக்காரர்கள் இருக்கலாம். சூனியக்காரனா ஒருவன் கெடுவதற்காக இன்னொருத்தனை, ஒருவன் நன்றாய் இருப்பதற்காக இன்னொருத்தருக்கு விரோதமா எதிர்காரியத்தை செய்கிறவங்க சூனியக்காரன். அப்புறம் மந்திரிகள் இருக்கலாம். மந்திரிகள் என்கிறவர்கள் உலக அறிவு பெற்றவர்கள். அவங்க சொத்து அரசியல் தெரியும், அரசியல் சாசனம் தெரியும், அவங்களுக்கு சட்டம் தெரியும், நிபுணத்துவம் தெரியும், மற்றபடி தெய்வீகம் தெரியாது. அப்போ அவங்க உலக அறிவு நிறைந்தவர்கள். அப்புறம் அங்க சுத்துற தலையாரிகள் இருக்காங்க. தலையாரிகள் என்கிறவர்கள் உள்ளூர் இருக்கிற எல்லா உள் கிராம உள்பகுதியில மக்களுடைய நடமாட்டங்களை எல்லாவற்றையும் எந்த தெருவுல, எந்த வீதியில, எந்த வீட்டில யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறோம். இப்ப பாருங்க, இவ்வளவு பேர் இருந்தாலும் அவர்கள் எல்லாரையும் விட தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனுஷனாக தானியேலை கொண்டுதான் கர்த்தர் அந்த அரண்மனையிலே மகிமையானவைகளை செய்தார். அப்படியானா ஒரு ஊழியக்காரனாக நான் சொல்றேன், உங்க பக்கத்துல டாக்டர்ஸ் இருக்கலாம், கலெக்டரேட்ல வேலை செய்யறவங்க இருக்கலாம், நான் கோட்டையில வேலை செய்யறேன், தமிழ்நாடு தலைமை செயலகமாகிய கோட்டையில வேலை செய்யறோம்னு சொல்லலாம். அல்லது நான் சொல்ற கலெக்டரேட்ல இருக்கிற கலெக்டருக்கு பிஏவா இருக்கிறேன்னு சொல்லலாம். இனி யாரும் எதையும் சொல்லலாம். உங்களை சுற்றிலும் பலதரப்பட்ட அதிகார வர்க்கத்தில் இருக்கலாம். ஆனா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் மீது ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், உங்கள் மீது ஒரு கிருபையை வைத்திருக்கிறார். அது என்னன்னா, இவர்கள் எல்லாரையும் ஆளுகை செய்கிற ஒரு அதிகாரம். இவர்கள் எல்லாரும் ஆளுகை செய்கிற ஒரு அதிகாரம். அவங்க யாருக்கு இல்லாத ஒரு கிருபை தானியேலுக்குள் இருந்ததை போல உங்களுக்குள் கொடுத்திருக்கிறார். அப்போ உங்களை கொண்டுதான் அந்த பகுதியிலே, அந்த வட்டாரத்திலே, அந்த ஜனங்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்ய விரும்புகிறார். அவர் செய்ய சித்தமா இருக்கிறார். வருகிற நாட்களில் உங்களை கொண்டு அது கண்டிப்பாய் நடக்கும். ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன். ஒரு மலைப்பகுதி, நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய மலைப்பகுதிகள் உண்டு. அதுல ஒரு குறிப்பிட்ட மலைப்பகுதி, அங்க ஒரு ஊழிய குழுவினர் ஊழியத்துக்காக போயிருக்கிறார்கள். அப்ப அங்க போய் யாரை வச்சு ஊழியம் செய்வது, ஏதாவது நம்ம தங்குறதுக்கு ஆதாரத்துக்கு யாரை வேணும்னப்ப அங்க ஒரு நல்ல சபை இருந்துக்கு, ஒரு பெரிய சபை. சரி, அந்த சபை போதகரை தொடர்பு கொண்டு உதவி கேட்கலாம் என்று அவரை தொடர்பு கொண்ட போது, அவரும் வாங்க, வந்து இங்க இருங்க, உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுக்குறோம், எங்கெங்க போய் ஊழியம் வழிகாட்டி கொடுக்குறோம், முடிஞ்சா சாப்பாடு கொடுக்குறோம், நீங்க வாங்க சொன்னோன்னே இந்த குழுவினர் அங்க போயிட்டாங்க. அங்க போகும்போது போனவங்கள, அந்த சுவிசேஷ ஊழியத்துக்காக போனவங்களா பாத்தீங்கன்னா, ரிட்டையர்ட் டாக்டர், ரிட்டையர்ட் இன்ஜினியர், ரிட்டையர்ட் ஆபீசர், ரிட்டையர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் என்று சொல்லி நல்ல வயதுல மூத்தவர்கள், நல்ல முதிர்ந்தவர்கள், அனுபவசாலிகள், எல்லாவற்றை விட எல்லாருமே நல்ல படிப்பு படித்தவர்கள். அதோடு கூட அவங்க நல்ல உயர் பதவிகளில் வாழ்ந்தவர்கள். இவங்க தான் இப்ப சுவிசேஷ ஊழியத்துக்காக குழுவாய் போறாங்க. இப்போ அந்த போதகர் கூப்பிட்டு அவர் நம்பி போயாச்சு. அங்க போனாங்க, ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க, எல்லாம் நடந்தது. கடைசி கிளம்புற அன்னைக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் வைக்கிறாங்க. அப்ப நாங்க வந்து 3 நாள் ஊழியம் செஞ்சிட்டோம், இன்னும் உங்க பாஸ்டரை பார்க்கல, நாங்க பாஸ்டரை பார்த்து ஜோம் பண்ணிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போக போறோம்னாக்கா, அப்பதான் அவங்க சொல்றாங்க, இவரு தான் பாஸ்டர். அப்படி எவரு பாஸ்டரு? அங்க அந்த கூட்டத்துல அங்க ஒருத்தர் இருக்கார். அவருக்கு மிஞ்சி போனா கிட்டத்தட்ட 29 வயசு, 29, 30 வயசு தான். அது மாத்திரமல்ல, ஆள் குள்ளமா இருக்கார். ரொம்ப ஜாம்பவான் போல கிடையாது. அவர் குள்ளமா இருக்க சாதாரண மனுஷனா இருக்காரு. அப்போ ஆனா அதை சொல்றாங்க, இவங்க போன குழுவினால நம்பவே முடியல, இவர் தான் பாஸ்டர். அப்போ அவங்க இவ்வளவு பெரிய சபை இருக்குது, இவ்வளவு மக்கள் வராங்க. ஆமா, அடுத்து பாக்குறாங்க, அந்த பாஸ்டர் சின்ன வயசு, 2வது ஆள் குள்ளமானவ. அவர் உடனே தம்பி இங்க வாங்க அப்படின்னா ஒரு ஆள் வேகமா ஓடியாரு. அதை செய்யுங்க அப்படின்னா உடனே உளுந்தடிச்சு ஓடி போய் செய்யறாரு. எல்லாரும் அவருக்கு கட்டுப்பட்டு அவர் சொல்றது அப்படியே ஒபே பண்ணுகிறார்கள், அப்படியே ஃபாலோ பண்ணுகிறாங்க. இங்க போன அந்த சுவிசேஷ குழுவினருக்கு ஒரே ஆச்சரியம். நான் இந்த போஸ்டிங்ல இருந்தேன், நான் அந்த ஸ்டேட்ல இருந்தேன், இவ்வளவு பெரிய ஆட்கள் என்கிட்ட இருந்தாங்க, நான் இவ்வளவு பேருக்கு அதிகாரிகளா இருந்தேன், ஆனா இப்படி ஒரு
ஆளுகையை நான் பார்த்ததே கிடையாது. ஒரு சின்ன வயசு ஆள் தோற்றம் கம்மி, ஆனா அவர் சொன்னாக்கா சபையே உடனே வேலை செய்து அவர் சொன்ன எதையும் பண்றாங்க. ஆச்சரியமா இருக்கு. இதுதாங்க அந்த கர்த்தர் மகிமையானவைகளை செய்கிற காரியம். நீங்க ரொம்ப சுதுரம் ஜாம்பவானா அல்லது சுதுரம் ஏதோ ஒரு மாதிரி இருந்தாதான் கிடையாது. மற்றவர்கள் பார்வைக்கு நீங்கள் சாதாரணமானவர்களா இருக்கலாம், ஆனா உங்களுக்குள் ஒரு அபிஷேகத்தை, ஒரு கிருபையை வச்சிருக்கார். அதுதான் தானியேல் 2:38 படி ஆளுகை செய்கிறதான ஒரு அபிஷேகம். அந்த ஆளுகை செய்கிற அபிஷேகம், இந்த ஆளுகை செய்கிற அபிஷேகம் தேவன் கொடுப்பார் என்று சொன்னால், நீங்க யாருக்கு முன்பாகவும் உயர்ந்தவர்களாய் காணப்படுவீர்கள். அதுல முக்கியமாய் மனுபுத்திரர் என்கிற தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனிதர்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தருவார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த மகிமையானவைகளை செய்கிற தேவன். இரண்டாவது, அந்த மகிமையானவைகளை செய்ய ஆண்டவர் பயன்படுத்தினது எது? தானியேல் 2:38 வசனத்தை வாசிக்கிறோம். முதலாவது மனுபுத்திரரையும், இரண்டாவது வெளியின் மிருகங்களையும் என்று பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவே. வெளியின் மிருகங்களை ஆண்டவர் ஆளுகை செய்கிற ஒரு உரிமையை, ஆளுகை செய்கிற ஒரு அந்தஸ்தை, ஆளுகை செய்கிற சக்தியை ஆண்டவர் கொடுக்கிறார். இது தேவன் மகிமையானவைகளை செய்கிறார் என்பதற்கு இது இரண்டாவது மாபெரும் ஆதாரமாகவும் இருக்கிறது, சாட்சியாகவும் இருக்கிறது. அப்போ கர்த்தர் நல்லவே. அந்த இரண்டாவதாக மிருக சுதந்திரம், வெளியின் மிருகங்களையும் என்று பார்க்கிறோம். இந்த மிருகங்கள் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனிங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆதியாகமம் 8:17 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். உன்னிடத்தில் இருக்கிற சகல மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமி மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோட வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பழுகி பெருக கடவது என்றார். ஆமென். இப்ப தானியேல் 2:38 பார்க்கிறோமே, ஆளுகை செய்யும்படி தேவன் அதிகாரத்தை கொடுக்கிறார். இரண்டாவது எதன் மேலே? மிருகங்களை ஆளுகை செய்யும்படி அதிகாரத்தை கொடுக்கிறார். அப்ப அந்த மிருகங்களை ஆளுகிற அதிகாரம் என்றால் என்ன? முதலாவது, மிருகங்கள் என்றால் என்ன என்பதின் அர்த்தத்தை தெரிந்து கொள்வது நல்லது. மிருகங்கள் என்றால் என்ன? அந்த ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்வது, அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பழுகி பெருக கடவது. ஆமென். இப்போ இந்த மிருகங்கள் என்பது கர்த்தர் நல்லவர். வெளியின் மிருகங்கள் என்பது திரளாய் பெருகக்கூடிய ஆசீர்வாதங்கள். ஆம், நம்முடைய ஆளுகை தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஒரு ஆளுகையா இருந்தால், நம்முடைய ஆளுகை கர்த்தர் மகிமையானவைகளை செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்தால், அந்த ஆளுகையை இரண்டாவது என்ன செய்வார்? மிருகங்களை போல ஆளுகை செய்ய வைத்து அந்த மிருகங்களை பழுகி பெருக பண்ணுவார். ஏராளமான தாராளமான மிருகங்களை பழுகி பெருக பண்ணும். மாடுகள் ஏராளமாய் பெருகும், காளை மாடுகள் ஏராளமாய் பெருகும், ஆடுகள் ஏராளமாய் பெருகும், வெளிமான்கள் ஏராளமாய் பெருகும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். தேவன் மகிமையானவைகளை செய்கிறார் என்று சொன்னாலே, நாம் அடிமைகளாயிராதபடி ஆளுகை செய்ய வைக்கிறார் என்பதற்கு. அந்த ஆளுகை செய்ய வைக்கிற தேவன் இப்போ நம்முடைய கையில எது இருக்கிறது அதை அப்படியே திரளாய் பழுக பண்ணுகிற தேவன், அதை அப்படியே திரளாய் பெருக பண்ணுகிற தேவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பழுகுதல், இந்த பெருகுதல் என்பது பிள்ளைகள் பிறப்பதும் பிள்ளைகளை பெற்றெடுப்பது மாத்திரம் கிடையாது.
நம்முடைய வீட்டில் இருக்கிற பொருட்கள் ஆண்டுடைய கிருபையினாலே பழுகி பெருகுகிற ஒரு ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது. வீட்டில் இருக்கிற பொருட்கள், வீட்டில் இருக்கிற கைக்கு தேவையானவைகள், இன்னும் நம்ம பயன்படுத்துகிறவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏராளமாய் தாராளமாய் பெருக பண்ணுகிறது. அப்போ இந்த வெளியின் மிருகங்கள் என்பதே தாராளமான பெருக்கம். இந்த பெருக்கத்தை கொடுத்து ஆளுகை செய்ய வைக்கிறார் என்பதற்கு ஏற்ற ஒரு உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கு வாழுகிற ஒரு மனுஷனை உங்களுக்கு காண்பிக்கணும். அந்த ஆளுகை செய்து வாழ்கிற ஒரு மனுஷன் பொருட்களை ஆளுகிறான் என்பதற்கு காட்டணும்னா, அதுக்கு நான் என்னுடைய ஜீவியத்தையே உங்களுக்கு தைரியமாய் சொல்ல முடியும். 1991 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி 91 டிசம்பர் 5 அன்றுதான் எனக்கு திருமணமானது. திருமணம் ஆகிற நாட்களிலே என் கையில எந்த விதமான பணமும் கிடையாது. அந்த நாட்களில் எனக்கு பேங்க் அக்கௌண்ட் கிடையாது. பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்ணணும், அதுல எப்படி பணம் போடணும் ஒண்ணுமே தெரியாது. அன்னன்னைக்கு வர்றது அன்னன்னைக்கு கிடைக்கிறது, அப்படியே சாப்பிட்டு அப்படியே இருந்தாச்சு. நான் தனி மனுஷனாவே இருந்ததுனால அப்போ பெரிய பணத்தொகையும் ஒன்றுமே கிடையாது. அப்புறம் கடைசி ஆண்டுக்குள் திருமணமானது. திருமணம் ஆகும் போது நான் என் மனைவியின் வீட்டுக்கு நான் வரும்போது நான் கொண்டு வந்து 2 பெரிய மூட்டைகள். ஒரு மூட்டை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு பெரிய சாக்கு, அதாவது சுவிசேஷத்துக்காக கைப்பிரதிகளை கப்பலில் போட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய சாக்கு. அந்த சாக்கு பார்த்தா எரும மாட்டு தோல் என்று சொல்லுவாங்க, அதை விட பயங்கர உறுதியா இருக்கும். அந்த சாக்கு நல்ல உயரமானது, அந்த போல ஒரு மூட்டை. அதுக்கப்புறம் நல்ல அரிசி சாக்கு, 100 கிலோ அரிசி. முன்னெல்லாம் 100 கிலோ அரிசி மூட்டை தான் எல்லா இடத்துலயும் கிடைக்கும். அந்த 100 கிலோ அரிசி மூட்டை சாக்கு ஒரு பெரிய சாக்கு. இந்த 2 மூட்டைகள் நிறைய வெறும் புஸ்தகங்கள் மட்டும்தான் நான் வச்சிருந்தேன். என்கிட்ட எனக்கு சொத்து இல்லாட்டி எனக்கு ஒரு பொருட்கள், எனக்குன்ற ஒரு பெரிய பெட்டி அதெல்லாம் கிடையாது. என் ட்ரெஸ்ஸஸ்க்கு கூட பெரிய பெட்டிலாம் எதுவும் கிடையாது. நான் அப்பயே வச்சிருந்தது 2 பெரிய மூட்டை நிறைய விதவிதமான வித்தியாசமான கருகலான சத்தியங்கள் அடங்கிய உபதேசங்கள் அடங்கிய மாபெரும் பரிசுத்தவான்களுடைய தேவ மனிதருடைய அவர்கள் எழுதின புஸ்தகங்கள் தான் ஏராளமா வச்சது. அப்ப அதை நான் கொண்டு வந்து மனைவி வீட்டுல இருக்க அவங்க மூத்தவங்கள்ட்ட கொடுத்து பத்திரமா இருக்கட்டும் சொன்னோடனே எல்லாரும் சிரிச்சாங்க. வெறும் புஸ்தகம் ஒன்றை தூக்கி திரியுறீங்க, வெறும் புஸ்தகமா இருக்கு, இவ்வளவு புத்தகத்தை படிச்சாச்சா, இல்ல இனிமே படிக்க முடியுமா, இனி என்ன பண்ண போறீங்க, பயங்கரமா வெயிட் பண்ணாங்க. ஆனால் நான் அதை பொருட்கள் எடுத்துக்கல. ஆனா நடந்தது என்ன, திருமணத்துக்கு பின்புதான் ஒரு சுய புத்தி என்பது வந்தது. நமக்கு வீட்டுக்கு பொருட்கள் வேணும், பண்டங்கள் வேணும், பாத்திரங்கள் வேணும், பொருட்கள் வேணும், வாங்கணும், அதை சபதரிக்கணும், இதெல்லாம் சம்பாதிக்கணும், வீட்டுல கொண்டு வரணும் சொல்லி அதுக்கப்புறம்தான் அந்த சுய நினைவு ஆளுகை செய்யக்கூடிய வாழ்வதற்கான அடிப்படை இன்னது என்பது தெரிஞ்சது. ஆனா அன்றைக்கு நாங்க ஆரம்பத்திலேயே கணவன் மனைவி ஒரு விசுவாச ஊழியத்தை ஆரம்பிச்சு, யார்கிட்டையும் எதையும் அவங்க வீட்டுல போய் வாங்குறது கேட்கறது, அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிட்டு வந்து அதை வச்சு குடும்பம் நடத்துறது கூடாது என்று சொல்லி 2 பேரும் கைப்பிடிச்சு விசுவாசத்துலதான் ஆரம்பிச்சு. அப்போ வீட்டுல உட்கார்றது ஒரே ஒரு சேர் கூட கிடையாது. 10 நல்லவன் அந்த ஒரு சேர் வாங்குறதுக்கிட்ட ஒரு 250 ரூபாய் 250 ரூபாய் வாங்க முடியாம அதை ஒரு அந்த சைக்கிள்ல கட்டி கொண்டு அவங்கள்ட்ட வாங்கிட்டு டெய்லி டியூ கட்டுவோம். டெய்லி 2 ரூபாய், டெய்லி 2 ரூபாய் அந்த மாதிரி அப்படிதான் இருந்தது. ஆனா நல்லா கவனிக்கணும். அப்புறம் நாட்கள் போனது, பொருட்களின் தேவை அதிகரித்தது, ஊழியங்கள் நிறைய செய்யும் போது நிறைய பேர் பார்க்க வந்தாங்க. வர்றவங்க எல்லாம் கீழே தான் தரையில உட்கார வைக்க, ஏன்னா பாய் கூட ஒரே ஒரு பாய் தான், தரையில தான் உட்கார வைக்க வேண்டியது, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் உணர்வு உள்ளவனா போராடி ஜெபிக்க ஆரம்பித்து, அந்த போராடி ஜெபிக்க 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 ஆண்டவர் கிருபையா பொருட்களை கொடுக்க ஆரம்பித்தார். அப்புறம் நாட்கள் வந்தது, எல்லாமே விலை உயர்ந்த பொருட்களாய் மாறினது. அப்புறம் ஒரு காலம் வந்தது, எல்லாமே தரமான பொருட்களாய் வந்தது.
கடைசியா ஒரு காலத்துல மனைவிட்டு நான் சொன்னேன், நம்ம வீட்டுல அலுமினிய பாத்திரம், ஈய பாத்திரம் என்பது இருக்கவே கூடாது. அலுமினிய பாத்திரத்தையோ ஈய பாத்திரத்தை பயன்படுத்தவே கூடாது. அப்படி தேவைன்னா ஏதோ 1, 2 மட்டும் இருக்கட்டும். மற்ற எந்த விதத்திலும் எந்த காரியத்துக்கும் அலுமினிய பாத்திரத்தை ஈய பாத்திரத்தை பயன்படும். எல்லாமே சில்வரா இருக்கட்டும். அதுல எல்லாமே நான் வாங்கி கொடுக்கிற சில்வர் தான் இருக்கட்டும் சொல்லி அந்த சமையல் பாத்திரங்கள் எல்லாமே நேர்த்தியானதா, மகிமையானதா வாங்கணும். அப்புறம் வீட்டுல பொருட்கள் ஒரு காலம் வந்தது. 2009ஆம் ஆண்டு கர்த்தருக்குள் என் மனைவி மரித்தார்கள். மறிச்சதுக்கு அப்புறம் எங்க போறதுன்னு தெரியல. பிள்ளைங்க ஒரு பக்கம் போயாச்சு, ஒரு பிள்ளை நாசரித் போயாச்சு, இன்னொருத்தர் பண்ருட்டி போயாச்சு, ஆளுக்கு போயாச்சு. நான் தனி மனுஷன், இவ்வளவு பெரிய பொருட்கள் என் ஒரு ஆளுக்கு வச்சு, ஏன்னா உள்ள டைனிங் டேபிள் வந்துருச்சு, சோஃபாஸ் வந்துருச்சு, சேர்ஸ் வந்துருச்சு, அப்புறம் ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு, ஏசி வந்துருச்சு, 2-3 கட்டில் வந்துருச்சு, பீரோ ஒரு 5 பீரோ வந்துருச்சு. எல்லாமே பயங்கரமான வெயிட் உள்ள பொருட்கள். கடைசியில என்ன பண்றதுன்னு தெரியல. தெரியாம அது அவ்வளவு பொருட்களை கொண்டு போய் மதுரையில நம்முடைய ஊழியத்தை சார்ந்த ஒரு டாக்டர் வீட்டுல கொண்டு போய் ஒரு அறையை வாங்கி அவ்வளத்தையும் அங்க போட்டாச்சு. அதை கொண்டு போறதுக்கு ஒரு லாங் ஷேப் லாரி என்று சொல்லுவாங்க, நீண்ட உடல் பருமனை உடைய ஒரு பெரிய லாரி, அதுல போட்டு கொண்டு போனேன். அப்பதான் யோசிச்சேன், இதே ஊர்ல ஊழியத்தை கணவன் மனைவியை ஆரம்பிக்கும் போது ஒரு பழைய பாய் தான் நமக்கு ஆதாரமா இருந்தது. ஆனா இப்போ நாங்க பாயை தொடரதே கிடையாது. அது சொல்ற எல்லாமே மற்ற மெட்டீரியல்ஸா இருக்குது. இப்ப இவ்வளோ பொருட்களை கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டு வரப்போம். நான் தேவனுக்கு நன்றி சொன்னேன். அப்போ இந்த வெளியின் மிருகங்கள் என்பது எதை குறிக்கிறது? கர்த்தர் செய்கிற மகிமையான காரியங்கள். அந்த மகிமையான காரியங்கள் எது? பழுகி பெருக பண்ணுகிற காரியங்கள். இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள, உங்க வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு பெருக்கத்தை ஆண்டவரால் தர முடியும். ஆண்டவர் மகிமையானவைகளை செய்தார் என்று சொன்னாக்கா, நோயை நீக்கினார், பேயை நீக்கினார் என்பது மாத்திரமல்ல, நமக்கு வேண்டிய அடிப்படை காரியங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கு நம்ம ஊழிய ஸ்தலத்துக்கு வந்து பாக்குறவங்க ஆச்சரியப்படுகிறார்கள், இவ்வளவு காரியம் அதெல்லாம். ஆனா இதெல்லாம் வரத்துக்கு பட்ட பாடுகள், அனுபவித்த வேதனைகள், ஒவ்வொன்றும் வாங்குவதற்குண்டாய் கடந்து வந்த அனுபவங்கள், பாதைகள் ஏராளம். ஆனா கர்த்தர் சொன்ன தம்முடைய வார்த்தை அப்படியே நிறைவேற்றான். இத்தோடு இதோடைய ஆசீர்வாதம் நிற்கல. இன்னும் நான் சில பெரிய காரியங்கள்ட்ட கர்த்தர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அதையும் கர்த்தர் செய்வார் என்று சொன்னா, இன்னும் தேவனுடைய ஊழியத்தை ஒரு மகிமையின் பிரம்மாண்டமான காரியத்துல செய்வதற்காக இரவு பகலாய் காத்து கொண்டிருக்கிறேன். அப்போ தேவன் மகிமையான காரியங்களை செய்தார். அதுல முதலாவது ஆளும்படி செய்கிற தேவன். எதை ஆளும்படி செய்கிறார்? மனுபுத்திரர் என்கிற தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களை ஆளும்படி செய்கிறோம். இரண்டாவது வெளியின் மிருகங்கள் என்கிற பழுகி பெருகுகிற பொருட்களை, ஜீவனுள்ளவைகளை ஆளும்படி கர்த்தர் செய்கிறார். மூன்றாவதாக கர்த்தர் நல்லவே எதை ஆளும்படி செய்கிறார்? அங்கு பார்க்கிறோம், தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே ஆகாயத்து பறவைகளை ஆளும்படி கர்த்தர் செய்கிறார். இந்த ஆகாயத்து பறவைகளை ஆளும்படி செய்கிறாரே, அப்படியானால் இந்த ஆகாயத்து பறவைகள் என்றால் என்ன? யோபுவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோபு 12:7 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போதும் நீர் மிருகங்களோட கேட்டுப்பார், அவைகள் உமக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். ஆமென். ஆகாயத்து பறவைகள் உனக்கு அறிவிக்கும். அப்படியானா இந்த கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்யும் போது மூன்றாவது ஆகாயத்து பறவைகளை ஆளும்படி செய்கிறார்.
இந்த ஆகாயத்து பறவைகள் என்பது எதை குறிக்கிறது? நமக்கு நல்ல சோத்திரம் செய்திகளை அறிவிக்கிற அந்த அறிவிப்பை காண்பிக்கிறதா இருக்கு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகள சோத்திரம், இந்த தேவன் நமக்கு கொண்டு வருகிற செய்தியை கூட நல்ல செய்தியாக ஒரு அறிவிப்பதற்காக நமக்காக அங்காங்கு சில பறவைகளை வைத்திருக்கிறோம். இந்த பறவைகள் என்பது என்ன? நமக்காக பணிவிடை செய்கிற ஒரு பக்கம் தேவனுடைய தூதர்களை சொல்லலாம், மறுபக்கம் நமக்காக எதையும் உதவி செய்யக்கூடிய மனிதர்களை சொல்லலாம். இவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள்? நல்ல அறிவிப்பை கொடுக்கிறவர்கள். இந்த அறிவிப்பதை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 சாமுவேல் 7:21. உம்முடைய வாக்கு தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின் படியையும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்தீர். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், இதை அறிவிக்கும்படி நீர் எனக்கு தயவு செய்தீர். எனக்கன்பானவர்களே, பறவைகள் என்று சொல்லும் போது அது நல்ல அருமையான கத்த நல்லவை செய்திகளை அறிவிப்பதை குறிக்கிறது. வேதத்திலே 2 பறவைகளை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அதுல ஒன்று நற்செய்தி அறிவிக்கிற ஆதிகால பறவை, 2வது இன்றைக்கு வரைக்கும் அழியாத பறவை. அப்போ முதலாவது நற்செய்தி அறிவிக்கிற பழைய ஏற்பாட்டு பறவை எதுன்னா, நோவா காலத்தில் வாழ்ந்த நாட்கள் இருந்த அந்த புறா. அதை எடுத்து வெளியே விட்ட உடனே அது பூமி எங்கும் சுற்றி பார்த்து விட்டு வரும்போது ஒரு ஒலிவ மரத்தின் சூத்திரம் கிளையின் இலையை கொண்டு வந்தது. அது வந்த உடனே நோவா தெரிந்து கொண்டான், பூமியிலே தண்ணீர் வற்ற ஆரம்பித்து விட்டது, மழை நின்று விட்டது என்பதை நோவா தெரிந்து கொள்ள ஆரம்பித்தார். இது நல்ல நற்செய்தியை காண்பிக்கிறது. வேதத்துல இன்னொரு பறவையை உங்கள் காமிக்கணும்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிடக்கூடிய, இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லாட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பறவை. அப்போ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நலலாட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிற பறவை எதுனாக்கா, லூக்கா 12:24 சொல்லுகிறது, காகங்களை கவனித்து பாருங்கள். அப்ப இயேசுவுக்கு இணையாக, இயேசுவுக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிற பறவைனாக்கா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அது காகத்தை காண்பிக்கிறது. அப்ப நீங்க கேட்கலாம், என்னையாது காக்காவை கொண்டு போய் ஆண்டவருக்கு ஒப்பிடுறீங்களா அப்படின்னாக்கா, நான் சொல்லல, பைபிளே சொல்லுது. தேவனுடைய தலை மயிர் காகங்களை போல இருந்ததாக. அப்படியானால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காகத்தை குறித்து நான் சொல்லி ஆகணும். எலியாவின் நாட்களில் பசியோடு இருக்கும் போது இந்த காகம் அப்பத்தையும் இறைச்சி துண்டுகளை கொண்டு போய் கொடுத்தது. நல்லா கவனிக்கணும். அது என்னைக்கு இந்த காக்கா ஒரு தீர்க்கதரிசிக்கு அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு போய் கொடுத்ததோ, அந்த ஒரு நீதியின் கிரியையை பார்த்த கர்த்தர் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறவர்கள் காகத்துக்கு சோறு வைக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றிவிட்டார். நம்முடைய இந்தியாவிலே, அதுல குறிப்பா தமிழ்நாட்டில பார்த்தீங்கன்னா, வயது மூத்தவர்கள், முதியவர்கள், சமையல்காரர்கள் அல்லது நல்ல பெண்கள், நல்ல தாய்மார்கள், நல்ல கடை ஓனர்கள் என்ன பண்றாங்க, வடை சுட்டு முடிச்சா 2 வடையை பிச்சு காக்கான் மேல போறோம். அப்புறம் பொங்கல் வச்சா ஒரு இலையில வச்சு இது பண்றாங்க. அப்புறம் அதை வச்சுட்டு சாப்பிடுறவங்க பல பேர் இருக்காங்க. அப்ப நல்லா கவனிக்கணும். இந்த சோத்திரம் கர்த்தர் நல்லவை. ஆகாயத்து பறவைகள் என்பது அறிவிக்கக்கூடிய நல்ல நற்செய்தி. அது முதலாவது புறா பூமியிலே தண்ணீர் வற்றிற்று என்கிற செய்தியை அறிவித்தது. 2வது காக்கா என்ன செய்து, நான் தீர்க்கதரிசிகளுக்கு போஜனம் கொடுத்தேன், இப்ப ஜனங்கள் எல்லாரும் எனக்கு போஜனம் கொடுக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த சத்தியம் சொல்லுகிறது. அப்படியானா இந்த புறாவை விட நீங்க காக்கா கூட்டத்தை நிறைய பார்க்கலாம்.
இந்த காகத்தை குறித்து இன்னும் நிறைய விளக்கி சொல்ல எனக்கு நேரம் இல்லை. அது நல்ல ஒற்றுமையானது, நல்ல கருப்பு நிறமுடையது, இன்னும் ஏராளமா சொல்லிட்டே போலாம். அப்போ இந்த ஆளுகை என்பதை தேவன் எதன் மேல் கொடுக்கிறார்? ஆகாயத்து பறவைகள் மீது. அந்த பறவைகள் என்பதே நமக்கு நற்செய்தியை கொண்டு வரக்கூடியது. கர்த்தருடைய தூதர்களும் பரிசுத்த தூதர்களும் தேவ தூதர்களும் மிகாவேல் காபிரியல் போன்றவர்களும் கூட நம்முடைய தலைக்கு மேலே பறக்கிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களும் நற்செய்திகளை கொண்டு வந்து நம்முடைய மக்களுக்கு கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர். இதுதான் தேவன் மகிமையான காரியங்களை செய்வதற்கான மூன்றாவது காரியம். நாலாவதா சொல்லி முடிக்கிற அந்த தானியேல் 2:38 சொல்லுகிறது, அந்த பொன்னான தலை நீர்தான் என்று அங்க தானியேல் சொல்லுது. அந்த பொன்னான தலை நீதான். இப்ப கவனிங்க, இந்த ராஜாவுக்கு ஒரு ஆளுகையை கொடுத்து கர்த்தர் நல்லவர், நீ போய் மனுபுத்திரரை ஆண்டு கொள் என்று சொன்னான். அப்புறம் மிருகங்களை கொடுத்து நீ போய் மிருகங்களை ஆண்டு கொள் என்று சொன்னான். இப்போ அடுத்தது பறவைகளை கொடுத்து பறவைகளை ஆண்டு கொள் என்று சொன்னான். இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா அந்த வார்த்தை சொல்லுது, அந்த சொப்பனத்தில் காணப்பட்ட அந்த தலை பொன்னான தலை, கர்த்தர் நல்லவே நீதான் என்று மொழிகிறது. அப்ப என்ன அர்த்தம்? ஆளுகை என்கிற கிருபையை நாம் பெற்றோம் என்று சொன்னால் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அது நாம் ஒரு காலத்திலே தேவனுக்காக பொன்னாக விளங்க வேண்டும் என்று அர்த்தம். பொன்னாக விளங்க வேண்டும். இந்த கர்த்தர் நல்லவே, பொன்னிலேயே நிறைய பொண்ணு உண்டு. பொன் உண்டு, உருக்கப்பட்ட பொண்ணு உண்டு, புடமிடப்பட்ட பொண்ணு உண்டு, கண்டெடுக்கப்பட்ட பொண்ணு உண்டு, அதிலே ஓப்பீரின் தங்கம் என்கிற பொண்ணு உண்டு. இந்த புடமிடப்பட்ட பொண்ணு ஓப்பீரின் தங்கம். இதை விட இன்னொரு பொண்ணை உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 நாளாகும் 3:6. அந்த மாளிகையை ரத்தினங்களால் அலங்கரித்தான். பொன்னானது பர்வாயீமின் பொன்னாய் இருந்தது. ஆமென். ஓப்பீரின் தங்கத்தை விட இந்த பர்வாயீமின் பொண்ணுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கல்லுகளுக்கு இடையில பதிக்கக்கூடிய உரிமை பெற்ற அதிகாரமுள்ள பக்குவமானதான் இந்த பர்வாயீமின் பொன். அப்போ இந்த பர்வாயும் பொன் என்பது எதை குறிக்கிறது? நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே போய் பதிக்கப்படுகிற அனுபவத்தை காண்பிக்கிறதாக இருக்கிறது. சாலமோனின் அரண்மனை பர்வாயிமின் பொன்னால் செய்யப்பட்டது என்று சொன்னால், நமக்காக தேவன் உண்டாக்கின ராஜ்யத்திலையும் அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற நம்மையும் கூட ஆண்டவர் ஒரு பொன்னாகவே மாற்றி விடுவார். இதுதாங்க மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார் என்று நாம் வாசித்ததானே அந்த 1 சாமுவேல் 12:24. இந்த செய்தியை கேட்டேன். உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல அந்த மகிமையான காரியங்களை ஆம் என்றும் ஆமேன் என்றும் செய்வார். எல்லாவற்றை விட உங்களை பர்வாயிமின் பொன்னாக மாற்றி வேறு ஒருவருக்கும் இல்லாத அழகை, வேறு ஒருவருக்கும் இல்லாத அதிகாரத்தை, நல்ல வெளியேறப்பட்ட அனுபவத்தை தேவன் உங்களுக்கு தருவான். இந்த பர்வாயும் பொண்ணை குறித்து சொல்லும் போது அங்கு அலங்கரித்தான் என்று வார்த்தை சொல்லுது. அலங்கரித்தான் என்றாலே நம்முடைய அலங்கோலங்களை மாற்றி தேவன் நம்மை அழகுபடுத்துகிறார் என்று அர்த்தம். உங்களை ஆண்டவர் அழகுபடுத்துவார், அலங்கரிப்பார். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி ஆவியில் நிரம்பி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே.